ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரேசி கார்ட்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிசி ஃபேன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டடி, அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டடி பற்றி தான் போடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டிசி ஃபேனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து 12 வோல்ட் டிசி ஃபேன். இது வந்து எந்த அளவுக்கு வோல்ட்டு சார்ஜ் பண்ணுது அப்படின்றத வந்து இன்னும் அக்யூரேட்டாக தெரியல. பட் இருந்தாலும் 12 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ் வந்து நமக்கு 5 வாட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பேக்லேயே அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுது. ஸோ பை பண்ணுறவங்க கண்டிப்பாக லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். ஸோ ஃபேன் வந்து கொஞ்சம் பில் குவாலிட்டி மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் அந்த ஸ்டீல் ஸ்டாண்டு தான் சரியில்லை. ஸோ யூஸ் பண்ணனால சொல்கிறேன். ஸோ ஸ்விட்செல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ஸ்விட்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் மல்டிமீட்டர் பற்றி. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ஸ் எப்படி செக் பண்ணுவ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண மல்டிமீட்டர் வீடியோ 200+ வியூஸ் போயிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கமெண்ட் தான் இந்த கமெண்ட். ஸோ இவர் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபேன் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த 300 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஃபேனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஒரு ஸ்விட்சும் ஒரு மோட்ரு, சிம்பிளான மோட்ரு. அந்த மோட்டரோட வேல்யூ மட்டும் 189 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அதையும் தனியாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபேனு. இந்த ஃபேனோட டெஸ்டிங் அப்புறம் ரன்னிங் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ அவர் ஆம்ப்ஸ் எப்படி செக் பண்ணுவா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான கிளிப்பு தான் அது. ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கிற பட்டனை நம்ம 10 ஆம்ப்ஸ் அப்படின்னு காட்டும் பாருங்கள், 10Aன்னு போட்டுக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆம்ப்ஸ் வந்து நமக்கு காட்டும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. நான் இதை வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருக்கலாம், பட் இருந்தாலும் ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.